இங்க ஒரு ஜெயிலுக்கு சுவரும் கிடையாது, இரும்பு கதவுகளும் கிடையாது. ஆனா உலகத்திலேயே மோசமான ஜெயில்னா அது இதுதான். சுத்தி 1300 கிலோமீட்டருக்கு வெறிச்சோடி தான் இருக்கும். இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறதும் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். அங்க இருக்கிற கைதிகளுக்கு விட்டமின் குறைபாட்டால நைட்ல பார்வையும் சரியா தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஜெயில்ல வீசுன்னு ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. அதனால அவன் ஃப்ரெண்டோட அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா நாம தனியா இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு இன்னும் 6 பேரை அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கடுமையான பனிப்புயல் வருது. அப்போ பவர் சப்ளைய கட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. பனிப்புயல் அதிகமா இருந்ததால மோப்ப நாயால கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. அவங்க இப்போ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஜெயில இருந்து தாண்டி வந்துட்டாங்க. அப்போ அவங்க கூட வந்த ஒருத்தர் காணலன்னு அவங்க தேடுறப்ப அவர் பனியில உறைஞ்சு இறந்து போயிருப்பாரு. இத பார்த்து அவங்க ஷாக் ஆனாலும் மனச கல்லாக்கிக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அவங்க கிட்ட இப்போ உணவு சுத்தமா காலியாயிருது. அப்போ சடனா அவங்க அங்க ஒரு ஓநாய் கூட்டத்தை பார்த்ததும் அதை விரட்டிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மிருகங்களோட மீட்டை சாப்பிட்டுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில திடீர்னு அந்த காட்டுல ஒரு பொண்ணை பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணும் ஒரு கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணாதான் இருக்கும். அவங்கள சில பேர் அவளை நம்ம கூட சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னாலும் வீஸ் அதை கேட்காம அவங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க சோவியத் பார்டரை தாண்டி மங்கோலியா வந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க திபெத் தாண்டி இமயமலை ஏறி பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்த இந்தியா வந்தாதான் அவங்க தப்பிக்க முடியும். ஆனா அதுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதற்கு அடுத்ததா கோபின்னு ஒரு பாலைவனத்தை அவங்க கடந்து போகணும். அப்போ ஒருத்தன் நான் இந்த பாலைவனத்துக்கு வந்து சாகிறதுக்கு இங்கேயே இருந்துருவேன்னு திரும்ப போயிடுறான். ஏன்னா அந்த கோபி பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. மணல் புயல் வந்தா கண்களை திறக்க கூட முடியாது. ஆனா அவங்க அந்த பாலைவனத்துல போறப்ப அதிசயமா அங்க ஒரு தண்ணீர் ஊற்று கிடைக்குது. அதை அவங்க குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள சடனா அங்க ஒரு பெரிய மணல் புயல் வந்துருது. புயல் போனதுக்கு அப்புறம் அவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணின பொண்ணுக்கு கால்கள் எல்லாம் பெருசா வீங்கி போயிருக்கும். இதுக்கு மேல டீமுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு அங்கேயே தன்னோட உயிரை விட்டுடுறான். ஆனா அவங்களோட உடம்பும் மனசும் தாங்க முடியாத கண்டிஷனுக்கு போயிருது. இதுக்கு மேல போகவே முடியாதுன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றப்ப வீஸ் தன்னோட மனசுல ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் சாட்சி சொன்னதால தான் இவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரோட ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணி தான் அந்த சாட்சியை அவருக்கு எதிராக சொல்ல வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரூவா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலன்னா காலம் முழுக்க குற்ற உணர்ச்சியிலேயே தன்னோட ஒய்ஃப் இறந்து போயிருவான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அந்த பாலைவனத்தை ஒரு வழியா கஷ்டப்பட்டு கடந்துடுறாங்க. அங்க இருந்த ஒரு ரிவர் கடந்து போனதும் தூரத்துல பனியால மூடிய இமயமலை அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையான சுதந்திரமே கிடைக்குது.